ரோட்டுக்கடை காளான் டேஸ்ட்லேயே நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம், சாதத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். காலிஃப்ளவரோட ஸ்டெம்ஸும் ரொம்ப சின்னதாக இருக்கிறது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நாம் கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கொதிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் குட்டி குட்டி புழு பூச்சிலாம் இருக்கும். நம்ம கொதிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணுறதுனால அதெல்லாம் செத்து போயிடும். கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு வைக்கிறனால காலிஃப்ளவர் உள்ள கொஞ்சம் வேகவும் செஞ்சிடும். காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லா காலிஃப்ளவர்லேயும் ஈவனாக ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இது கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம காலிஃப்ளவர் கழுவுனா தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 2 பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை இப்படியே சாப்பிடக்கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்ச காலிஃப்ளவரை அப்படியே வச்சுருங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போய் வெங்காயம் நல்லா வதங்குறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளியை தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வேக விட்டுடலாம். மசாலா வெந்துட்டுருக்க டைமில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து நல்லா பேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நாம் பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா திக்காக சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளவுதான். சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ரோட்டு கடையில் போய் காளான் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.